ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி சேமியா கடல் பாசி போட்ட பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 1/2 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி நான் 100 ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். கழுவி குக்கரில் போட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி 2 ஏலக்காய் பிச்சு போட்டு ஒரு விசில் விட்டு வேக விட்டுருக்கோம். கடல் பாசி வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த கடல் பாசி வந்து நல்லா கரையிற அளவுக்கு வேக வச்சுட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் வந்து பிஸ்தா எசன்ஸுன்னு சொல்லி கடையில் கிடைக்கும். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் மாதிரி அதுவும் ஒரு எசன்ஸு. அது வந்து 2 பிஞ்சு போட்டு இந்த கடல் பாசியை வந்து அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னொரு பவுலில் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து கேசரி பவுடரும் போட்டு இந்த இருக்கிற பாதியும் அதில் ஊற்றி நல்லா கலந்து ஆற விட்டுக்கோங்க. ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பொரிய விட்டுட்டு திராட்சையும் அதில் போட்டு பொரிய விட்டு அள்ளி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு பொரி சேமியாவை வந்து அதில் போட்டு நல்லா நெய்யிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வேக வச்சு இந்த ஜவ்வரிசியும் அதில் ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு சேமியா நல்லா வெந்தோன்னும் 200 சர்க்கரை போடுங்க. ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சோன்னும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த காய்ச்சி ஆற வச்சு இந்த 1/2 லிட்டர் பாலையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த பொரித்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் அதில் போட்டுட்டு இந்த ஆற வச்சுருந்த கடல் பாசியை வந்து நல்லா திருவி அதில் போட்டிங்கனாக்கா சூப்பரான அருமையான கடல் பாசி சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.